வரலாற்று ஆர்வலர்களே, தமிழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தஞ்சை பேராசிரியர் டாக்டர் மீ. சந்திரசேகரன் ஆகிய நான் இன்றைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயில் வளாகத்திலே அகழிகள் தூர்வாரப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் பார்வையிட இன்றைக்கு வந்திருக்கின்றேன். இன்றைக்கு பாருங்கள், அந்த அகழியுடைய கோட்டை சுவரிலே வெளிப்பகுதியிலே செம்பூரான் கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் உள்பகுதியிலேயே சிறிய அளவிலான பழமையான அந்த செங்கல் கற்களால் இந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செங்கல் கோட்டை அந்த கரும்பு அந்த சுண்ணாம்பு காரையிலே கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த செங்கல் கட்டுமானங்கள் அதுக்கு மேல் பகுதியிலே இந்த செம்பூரான் கற்களை கொண்டு அந்த செங்கல் கட்டுமான சுவர் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. இவையெல்லாம் 7ஆம் நூற்றாண்டிலே முத்தரையர் பேரரசு ஆட்சி காலத்திலே இது கோட்டையாக அமைக்கப்பட்டது. அந்த கோட்டையை அகழிகளாக இங்கே அமைக்கப்பட்டு இந்த அகழிக்குள் தான் இந்த கோட்டை அமைக்கப்பட்டிருந்தன. பின்னாடி ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்திலே இந்த கோட்டை பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த தொன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே தஞ்சை பெரிய கோயிலை சிவன் கோயில் அமைத்து இன்றைக்கும் இவையெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. தஞ்சை கோன் என்று அழைக்கப்பட்ட பேரரசு பெரும்புடுமுத்திரை ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, இளங்கோவதி அரையனுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, தனஞ்சய முத்திரையராக இருந்தாலும் சரி, இந்த கோட்டை மிகவும் வரலாற்றுக்கு முக்கியத்துவமான கோட்டைகள். இங்கே இருக்கின்ற அந்த கோட்டையின் அடிப்பகுதியில் பாருங்கள், இயற்கையாக அமைந்த அந்த பாறைகள் இருக்கின்றன. இந்த பாறைகள் அடிப்படையாக கொண்டுதான் இந்த இயற்கையாக அமைந்த இந்த பாறை குன்றின் மேல்தான் நம்முடைய முத்தரையர் பேரரசு கோட்டை அமைத்தார்கள். இந்த பாறையுடைய அடித்தளத்தை பாருங்கள். இந்த பாறையுடைய மேல்தளத்தில் தான் நம்முடைய தஞ்சை பெரிய கோயில் இருக்கிறது. இந்த பாறை உள்ளே அந்த சமதளமாக போய் கொண்டிருக்கின்றது. அந்த பாறைக்கு மேலே தான் நாம் சுற்றுச்சுவர் அமைத்திருக்கின்றோம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், வெளியில செம்பூரான் கற்களுக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த செங்கற்கள் சுண்ணாம்பு காரை கொண்டு அமைத்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் இந்த பாருங்க, இந்த பாறைக்கோட மேலதான் இருக்குது. அப்ப இந்த பாறை வந்து தொடர்ச்சியாக இருக்கின்றன. தஞ்சை பெரிய கோயில் முழுவதும் அடித்தளத்திலே இந்த பாறையுடைய இருக்கின்றது. பாறையுடைய மேல்தளத்தில் தான் நாம் இந்த திருக்கோயில் அமைத்திருக்கின்றோம். நம்முடைய முத்திரையர் பேரரசு மன்னர்கள் இது கோட்டையாக அமைத்து அகழியில் வைத்து பாதுகாத்தார்கள். பிற்காலத்தில் நம் மாமன்னர் ராஜராஜ சோழன் அவர்கள் இங்கே தஞ்சை பெருவுடையார் கோயில் அமைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த கோயிலுடைய கோட்டையுடைய நுட்பத்தையும் வரலாற்று தொன்மையும் நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் இதுவரை இந்த கோயிலுடைய சுற்றுச்சுவரிலே ஏதாவது கல்வெட்டுகள் தொன்ம குறியீடுகள் இருப்பதா என்று பார்த்தோம். இதுவரை கிடைக்கவில்லை. அந்த கோட்டையுடைய வெளிச்சுவர் எல்லாம் பொருந்தி போய்விட்டதால் ஒன்று இதுவரை கிடைக்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய தொடர்ச்சி நம்ம ஆய்வு செய்தோம் என்றால் நிச்சயமாக கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக இந்த பாறை குன்றின் மேலே இந்த கோட்டையை நம்முடைய முன்னோர்கள் அமைத்திருக்கின்றார்கள். வாழ்க முத்தரையர் பேரரசு, வாழ்க முத்தரையர் பேரரசு, தனஞ்சய முத்தரையர் புகழ் வாழ்க, இளங்கோவதி அரை என்கிற முத்திரையினுடைய புகழ் வாழ்க, தஞ்சை கோன் என்று அழைக்கப்பட்ட 2ஆம் பெரும்புடுமுத்திரை சோழமாறன் புகழ் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். பாருங்க, இந்த பாறையோட அடித்தளம். இந்த பாறை வந்து உள்பகம் அப்படியே வலது உள்ள போயிட்டு இருக்கு. அதுக்கு மேலே தான் இந்த கோட்டை சுவர் அமைச்சிருந்திருக்காங்க. அதனால தான் தஞ்சை பெரிய கோயில் இன்னைக்கும் நம்ம உறுதியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இது ஒரு வரலாற்று மீட்டுருவாக்கம் என்ற அடிப்படையில் தான் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். உரிய ஆதாரங்கள் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். எதிர்காலத்தில் இந்த கோட்டையுடைய வரலாறு மிகப்பெரிய அளவில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை, ஆவல் அனைத்தும். ஓம் நமச்சிவாய.